ஒளியின் நிறை மறை உண்மைகளில் முதலாவதாக இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக. ஒளியின் மக்களாக வாழும் வரத்தை கேட்டு மன்றாடுவோமாக. ஒளியின் நிறை மறை உண்மைகளில் இரண்டாவதாக கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானித்து இயேசு எல்லாம் வல்லவர் என்பதை மனதில் ஏற்கும் வரம் கேட்டு மன்றாடுவோமாக. ஒளியின் நிறை மறை உண்மைகளில் மூன்றாவதாக இயேசு இறையரசை போதித்ததை தியானித்து நற்செய்தி பணி செய்யும் வரத்தை கேட்டு மன்றாடுவோமாக. ஒளியின் நிறை மறை உண்மைகளில் நான்காவதாக இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறியதை தியானித்து இயேசுவுடன் என்றும் வாழ வரம் கேட்டு மன்றாடுவோமாக. ஒளியின் நிறை மறை உண்மைகளில் ஐந்தாவதாக இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை தியானித்து பகிர்ந்து வாழும் தியாக சிந்தனை வரம் கேட்டு மன்றாடுவோமாக.